நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும், நம்ம செய்யக்கூடிய ரெசிபியினுடைய ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும் அப்டின்னா, நம்ம செய்யற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாவும், ஃப்ளேவர் டிஃபரெண்ட்டாவும் கண்டிப்பா வந்து வரும். உங்க வீட்ல அவசரத்துக்கு சட்டுன்னு வைக்கணும், யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, உடனே செய்யணும் அப்டின்னா, சீக்கிரமா செய்யக்கூடிய எளிமையான ஒரு ரச ரெசிபிய தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரசத்த பொறுத்தவரைக்கும் ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல்ல வந்து நம்ம வைப்போம். ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரசமே வைக்க தெரியாத பிகினர்ஸா இருந்தாலும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு வந்து செஞ்சிரலாம். வாங்க அந்த ஈஸியான ரெசிபிய எப்படி செய்றதுன்னு பாத்துரலாம். ரசத்தோட மணமும், ருசியும் அடங்கி இருக்கிற இடம் இந்த அஞ்சர பெட்டி தான். அஞ்சர பெட்டிய எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு ரசத்தினுடைய டேஸ்ட் வேற லெவல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இன்னைக்கு ரசம் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 2யுமே நல்லா மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 போல வந்து வெள்ளை பூண்ட மேல் தோல் மட்டும் நீக்கிட்டு அப்படியே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட வரமிளகா ஒரு 3 சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வந்து நான் சேர்த்துருக்கேன். கூடவே இந்த நேரத்திலேயே வந்துட்டு புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இருந்ததுனால அது வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக புளி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பழுத்த தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் புளியை வந்துட்டு இந்த மாதிரி இதில் அரைக்கும் போதே சேர்க்கணுங்கிறதும் இல்லை, நீங்கள் கரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு 4 பூண்டை வந்து தட்டி வந்து எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை அப்படியே இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரசப்பொடியும், கொஞ்சமாக பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நிறைய பேர் ரசப்பொடியும் பெருங்காயமும் நல்லா ரசம் கொதிச்சு வர சமயத்தில் இறக்கும்போது வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணின உடனே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டில் ஒரு ரசம் வந்து ரெடி ஆயிரும் சீக்கிரமாகவே. ஸோ, இப்போ இதில் கொஞ்சமாக கொதி வர அளவுக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். நீங்கள் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி சேர்க்குறீங்க, கூட அரைக்கும் போது சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் வந்து அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாசம் வந்து போயிருச்சு. ஸோ, இந்த டைமில் நம்மளுக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிலர் வந்து நல்லா மசாலா ஃப்ளேவர் இறங்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, அவங்க அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா நுரக்கட்டி வந்ததுமே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூட்டோடு நல்லா வந்து தட்டு போட்டு வந்து மூடிடுங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த அரோமா அப்படியே உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். சுட சுட இருக்கிற ஒயிட் ரைஸுக்கும் சரி, மதியம் நல்ல ஒரு ஃபுல் மீல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு ஒயிட் ரைஸோட ஒரு 2 கரண்டி இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜீரணமும் ஆகும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நான்வெஜ் எல்லாம் எடுக்கிற டைமுக்கு அட்டகாசமான ஒரு ரச ரெசிபி தான் இது. ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் ரெசிபிஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் எது ஃபேவரட், வேறு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு சூப்பரான காம்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், முட்டை பொடி மாஸ், உருளைக்கிழங்கு வறுவல், இது எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக வந்து உங்களுக்கு இருக்கும். சிக்கன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், சில்லி எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ரொம்பவே டேஸ்ட் வேறு லெவலில் கொடுக்கும். அது இருந்தாவே போதும், கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும் ஒரு மீல். உங்களுக்கு எந்த காம்போ ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன டைப்பில் ரசம்லாம் வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.